இஷ். இதுக்கு ஒன்று ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதுவும் இதேதான். இஷ். அடுத்தது இஷ். இஷ். அடுத்தது இஸ். இஹ். இஷ். இதுவும் அதேதான். இஷ், இஷ், இஸ், இஹ். புரிஞ்சுதா கண்ணா? இப்போ ஒரே ஒரு அம்மா கேட்ட அந்த டவுட்டோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கிறேன். சுவாமி, நீங்க நிறைய அக்ஷரங்கள் எழுதினீங்க, அந்த அக்ஷரத்துக்கெல்லாம் கீழே ஒரு ஸ்டோக்க போட்டீங்க, இதான் 2வது பேட்டர்ன் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நடுவுல வந்தா என்ன பண்றது? ஒரு அம்மா கேட்ட. அந்த அக்ஷரங்கள் எது எது? இங்க பாருங்க. இந்த அக்ஷரம், இது, 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 சரியா? இதுவும் சரியா? இட்டு, இட்டு. அடுத்தது இத், இஹ். இந்த அக்ஷரங்கள் எல்லாம் ஒரு வார்த்தையினுடைய மிடில்ல வந்து உக்காந்துட்டு இருந்தா நாங்க எப்படியாவா எழுத முடியும்? இதான் அம்மா கேட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன? அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது இங்கு, இங்கு. தமிழ் இதான் இதனுடைய உச்சரிப்பு, இங்கு. இப்ப இந்த இங்கு அப்படின்றது நடுவுல வந்துருச்சுன்னா என்ன பண்றது? என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த அக்ஷரத்தை எடுத்து இதுக்கு கீழே போட்டு விட்டணும். அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. கங்கா. நான் இதை எழுதணும், சம்ஸ்கிருதத்துல எழுதணும். என்ன பண்ணணும்? முதல்ல இந்த காக்கு நான் இதை போட்டுறேன். க. முதல் காவை போட்டுறக்கூடாது. 2வது க, அதையும் போட்டுக்கூடாது. 3வது க. கங்கா, க. அடுத்த அக்ஷரம் இங்கு. அந்த இங்கு எங்க வந்து மாட்டின்னு இருக்கு? வார்த்தையினுடைய மிடில்ல வந்து மாட்டின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த அக்ஷரத்துக்கு பதிலா இதனுடைய முழு அக்ஷரம் ஙா, அதையே ஃபுல்லா போட்டணும். சுவாமி, ஞான போட்டா ngங்கான்னு எதுவும் என்னமோ ஆயிடுமே, என்ன எப்படி படிக்கிறது? அதை என்ன பண்ணணுமோ இங்க பாருங்க. அதுக்கு அடுத்த அக்ஷரம் கா இருக்கு இல்லையா? அந்த காவை எடுத்து இதுக்கு கீழே போடணும். க, இங், க, கங்க. எப்படி சுவாமி? இப்ப இது வரைக்கும் நான் தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இது எப்படி இங்க ஆச்சுன்னா, இது கீழே வந்த உடனே இது இத ஹாஃப் ஆக்கிடும். புரியுறதா? இந்த கா அப்படின்றது கீழே வந்த உடனே மேல இருக்கக்கூடிய இந்த ஞாவை இங்க ஆக்கிடுறது. ஆக்கின உடனே பக்கத்துல ஒரு துணைக்கால போட்டுக்கோங்க, கங்கா. படிச்சுட்டு போயிடும். அம்மா, ஒரு அம்மா கேட்டீங்களே, புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சது சுவாமி, புரிஞ்சது. இதே மாதிரிதான் அந்த அந்த லைன்ல இருக்கக்கூடிய பண்ணிட்டேன். அந்த ஒரு 8 அக்ஷரம் எழுதி காமிச்சேன், அது 8த்துக்குமே இதே ஃபார்முலா தான். சரியா? சரி. வெரி குட். இதோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. தன்யோஸ். தன்யோஸ் மிஸ் சுவாமி. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தன்யோஸ். Thank you, Mama. Namaskaram. நமஸ்காரம்.